ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான அதே சமயம் டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மல்லி சம்மந்தி ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மல்லி சம்மந்தி ரைஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் கொரகொரப்பா அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதுல 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 7-8 பல் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. வேர்க்கடலை முந்திரி பருப்பு இது ரெண்டும் பொன்னிறமா வந்ததும் இதுல நறுக்கி வச்ச ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதுல நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விடுங்க. தேங்காவோட பச்சை வாசனை போனதும் இதில் வடித்த சாதத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கலந்து கொடுங்க. மசாலா எல்லாம் சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான மல்லி சம்மந்தி ரைஸ் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட வறுத்த முட்டை, அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, சேனக்கிழங்கு ஃப்ரை இது கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.